இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவம் செய்கிற ஒரு நபர் தன் பாவ வழிகளை விட்டு தேவனிடம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். 10ஆம் வசனத்திலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவ வழியை விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பும் போது அது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், தேவனுடைய தூதருக்கு முன்பாகவும் சந்தோஷமாக இருக்கும், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவத்தில் இருக்கும் மற்ற நபர்களை நாம் தேவனிடத்திலே வழிநடத்தும் போது நம் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சுவிசேஷகர் D.L. மூடி என்பவர், நான் தினமும் ஒரு நபரிடமாவது இயேசுவை பற்றி கூறுவேன், அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணினார். தினமும் ஒரு நபரிடமாவது இயேசுவை பற்றி கூறினார். ஒரு நாள் இரவு 10 மணி ஆகிவிட்டது. அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, நான் இன்று ஒரு நபரிடம் கூட இயேசுவை பற்றி சொல்லவில்லையே என்று நினைத்து சிகாகோவில் உள்ள தன்னுடைய வீட்டின் அருகே இருக்கிற தெருவிற்கு வேகமாக ஓடினார். ஒரு மனிதர் விளக்கு கம்பத்திலே சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். உடனே அவரிடம், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டார். அவர் மிகுந்த கோபத்துடன் பக்கத்தில் உள்ள சாக்கடையின் அருகே தள்ளிவிட்டு சென்றார். பின்பு அங்குள்ள ஆலயத்திலே சென்று மூடியை பற்றி இவ்வாறு புகார் அளித்தார், தெருவிலே மிகவும் தொல்லை கொடுத்தார் என்று. அந்த ஆலயத்தில் உள்ளவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தால் அது உங்கள் மட்டிலே இருக்கட்டும் என்றார்கள். ஆனால் மூடி அவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் மூடி YMCAயில் தங்கியிருந்தார். அன்று இரவிலே யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார். அப்போது அன்று இரவிலே மூடி சந்தித்த அந்த நபர் வாசலிலே நின்று கொண்டிருந்தார். என் மனதின் நிலையை பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் என்றார். அன்று நான் உங்களை கோபத்தோடு நடத்தின விதத்தை மன்னித்து விடுங்கள். அன்று உங்களை அவ்வாறு தள்ளினதிலிருந்து என் மனதிலே சிறிதளவு கூட சமாதானம் இல்லை என்றார். மூடி அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கூறி ஆண்டவரண்டை வழிநடத்தினார். அவர் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளையாக மாறி பின்பு சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். அவர் நிமித்தம் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. நாமும் ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல முயற்சிப்போம், அல்லது அவர்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்புவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்போது நம் நிமித்தமும் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் தேவதூதருக்கு முன்பாகவும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவத்திலிருந்து ஒரு நபரை பரிசுத்த தேவனிடம் வழிநடத்தும் போது அவர்களும் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே மனம் திரும்புவதற்கான ஞானத்தை எங்களுக்கு போதிங்கப்பா. எங்கள் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதற்கு மற்றவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தத்தக்க கல்விமானி நாவை எங்களுக்கு தாங்கப்பா. அதற்கேற்ற ஜெப ஆவியையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் a blessed day.